கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசுவின் முதலாம் அற்புதம் கலிலேயாவிலே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் ஒரு புரியாத அற்புதம்தான், ஒரு புதிர்தான். இந்த முதல் அற்புதத்தில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறின. இங்கு மாப்பிள்ளை பெயர் கிடையாது, மணப்பெண்ணின் பெயரும் இல்லை. இது யார் வீட்டு கல்யாணம் அதுவும் குறிப்பிடவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எந்த புஸ்தகத்திலும் இந்த அற்புதம் பற்றி குறிப்பிடவே இல்லை. இந்த அற்புதம் பற்றி ஒரிஜினல் யூதன், இயேசுவின் அன்பான சீசன் என்று சொல்லப்படும், இயேசுவின் கடைசி மரணம் வரை அருகிலே இருந்த சீசனாகிய யோவான் இந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டுள்ளார். இங்கு நடக்கிற கல்யாண விருந்துக்கும் இயேசுவின் தாய்க்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்லை. திராட்சை ரசம் குறைவுபட்டதும் பெண் வீட்டார் அல்லது மாப்பிள்ளை வீட்டாரே கவலைப்பட்டு அங்கும் இங்கும் ஓடி வருவார்கள். ஆனால் இங்கு வித்தியாசமாக இயேசுவின் தாய் பதட்டத்துடன் ஓடி வருகிறாள். ஒருவேளை இயேசுவின் குடும்ப கல்யாணமா இது? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் 12 சீசர்களும் இடம்பெற்றுள்ளனர். வேலைக்காரர் என்று அவர்களுக்கு பெயர். மணவாளன் பெயரோ மணவாட்டியின் பெயரோ இங்கு குறிப்பிடவே இல்லை. ஆனால் இயேசுவின் பெயர் மட்டும் அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ளது. இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்கிறார் இயேசு. ஆனால் இன்று அநேக சபைகளில் குடும்பத்தில் அற்புதம் சுகம் நடந்துவிட்டால் என்ன பண்ணுகிறார்கள்? ஸ்டீலிங் த காட்ஸ் க்ளோரி. நான் என் சொந்த உபவாசத்தினால்தான், நான் உன் தலையில் கை வைத்ததினால்தான், சபையை மாற்றினால்தான், என்னால்தான் என்று பெருமைப்படுவார்கள் அநேக ஊழியர்கள். தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள். என்னால் தான் அவர்கள் குடும்பத்தில் அற்புதம் நடைபெற்றது என்பார்கள். தங்களை தாங்களே உயர்த்தி சொல்வார்கள். ஒரு நாளும் மனிதனை கனம் பண்ண வேண்டாம் பிரியமானவர்களே. பிதாவாகிய தேவனை மட்டுமே கனம் பண்ண மறவாதீர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.